இந்த ட்ரேட் டீல் சைன் பண்ணதுக்கு அப்புறம் இந்தியாவுக்கு எந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்கு? ஒன்று டாரிஃப் குறைஞ்சிருக்கு. ஆட்டோமொபைல் எக்ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், டெக்ஸ்டைலுக்கு அவங்களாம் வந்தால் நல்லா இருக்கும்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. 50% இருந்து 25% ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இருந்தது. இப்போ 18% குறைக்கும் போது ரொம்ப பெருசாக இருந்தது குறைஞ்சது. அண்ட் இப்போ மற்ற நாடு கூட காம்படிட்டிவாக இருக்கும். இண்டோ யூஎஸை விட இண்டோ யூரோப்பியன் டீல் ரொம்பவே பெருசு. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பட்ஜெட்டில் கோல்டுக்கான இம்போர்ட் டியூட்டிஸோ இல்லை ஜிஎஸ்டியோ அதிகப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி கூட பேச்சுவார்த்தை போட்டிருந்தோம். ஆனால் எதுவுமே பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணப்படலை. ஸோ ட்ரம்ப்போட டாரிஃப்னால கோல்டு சில்வர் ப்ரைஸ் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். டாரிஃப் பிரச்சனை சப்சிடைஸ் ஆச்சு, குறைஞ்சது அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் பாசிட்டிவ், குளோபல் எக்கனாமிக்கும் பாசிட்டிவ். ஏன்னா இப்போ ட்ரேட் டீல் முடிஞ்சது. பட் ஆனால் டாரிஃப் வைஸ் பார்த்தீங்கன்னா இன்னமும் டிரான்ஸ்பரண்ட்டாக ரெண்டு சைட் கவர்மெண்ட்டும் சொல்லலை இதுதான் அப்படின்னு. ஸோ அதனால் ஏதோ ஒரு இடத்துல அது வந்தால் தான் யாருக்கு எந்த செக்டாருக்குலாம் பாசிட்டிவ், இது இன்னும் பெனிஃபிட்டாக இல்லையா அப்படின்ற விஷயம் தெரியும். இது ஒரு அசட், கோல்டுன்றது ஒரு அசட்டு. கோல்டு ஒரு 10% குறைஞ்சதுன்னா சில்வர் 3 டைம்ஸ் இல்லை 4 டைம்ஸ் கூட குறையும். ஏன்னா வாலட்டாலிட்டி ரொம்பவே அதிகம். இது முதல்ல இருந்து எல்லா அனலிஸ்ட்டும் சரி எல்லாருமே சொல்கிறது, இது கரெக்ஷன் ஆச்சுன்னா இது பல மடங்கு கரெக்ஷன் ஆகும். அந்த அளவுக்கு இது ரிட்டர்ன்ஸ் வைஸ் நீங்கள் எதிர்பார்த்து இதில் முதலீடு பண்ணாதீங்க, குறைச்சிக்கோங்கன்னு சொல்லணும். நிறைய சேல் ஆச்சுன்னா ஃபாலோ ஆகும். ஸோ இது ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படியோ அதே மாதிரி தான் ஃபியூச்சர்ஸில் இது மாதிரி கோல்ட்லேயே நடந்துச்சு. இந்த ஒரு ப்ரைமரி ரீசன்னால தான் நிறைய பெரிய ஃபாலு. பட் இது சஸ்டைனபிளாக இருக்குமானா கோல்டுக்கான டிமாண்ட் இன்னும் எல்லாரும் புல்லிஷாக தான் வச்சுருக்காங்க. ஸோ சில்வரை காஷியஸாக இனிமேல் ப்ளே பண்ணுங்கன்றது ஒரு பிக்கஸ்ட் லெசன். ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் கணேசன் திரு அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கு? நல்லா இருக்கேன். சரி, இந்த வீக் மார்க்கெட்டோட அப்டேட் பற்றி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து போயிடலாம். ஸோ இந்த வீக்கான மார்க்கெட் அப்டேட் என்னவாக சார் இருக்குது? ஸோ வோலடைல் தான் சொல்லலாம். ஏன்னா சண்டேவே மார்க்கெட் நடந்துச்சு பட்ஜெட்னால. ஸோ அன்றைக்கி குறைஞ்ச மார்க்கெட் அடுத்த நாள் யூஎஸ் ட்ரேட் டீல் நடக்கும்போது பயங்கர பாசிட்டிவாக போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் இருந்துச்சு. ஸோ இது மாதிரி இந்த வீக்கே வோலடைலாக தான் போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஏன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2000 பாயிண்ட்ஸ் ஏறினதுனால அடுத்த 2 நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் ஏறுறது குறையிறது இந்த மாதிரி தான் இருக்குது. மார்க்கெட் வோலட்டாலிட்டி இன்னும் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லலாம். பட் இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீல் ஒரு பாசிட்டிவான சைன் ஃபார் ஷேர் மார்க்கெட்னு சொல்லுவோம். ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி இண்டோ யூஎஸ் ட்ரேட் டீல் சைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாள் பேச்சுவார்த்தை நடந்ததுக்கு அப்புறமா இப்போ ட்ரேட் டீல் சைன் பண்ணியிருக்காங்க. அதுவும் சடனாக பட்ஜெட்க்கு அப்புறம் சைன் பண்ணியிருக்காங்க. இது எதனால சார்? அது ஒரு சர்ப்ரைஸ் மூவாக தான் எல்லாருமே பார்க்குறாங்க எப்படின்னு. பட் ஆனால் ஒரு 9 மந்த்ஸ்க்கான ஆன்கோயிங் ட்ரேட் டாக்ஸு. ஏன்னா இந்தியா யூஎஸ்னாலும் பிரசிடென்ட்ஸோ பிரைம் மினிஸ்டரோ உட்காந்து பேச போகிறதில்ல. அந்த நாட்டுக்கு யாரெல்லாம் நம்ம இந்தியன் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லேருந்து யாரெல்லாம் முக்கியமானவங்களோ அதே மாதிரி அங்கே யாருக்கு முக்கியமானவங்களோ அவங்க தான் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. நெகோசியேஷன் ஆல்மோஸ்ட் ஒரு 9 மந்த்ஸாக போச்சு. அவங்களோட மெயின் அவங்களோட அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸை இந்தியாவுக்கு அனுப்பணும், நியூ மார்க்கெட் அப்படின்ற மாதிரி. இந்தியா அக்ரிகல்ச்சரில் கொஞ்சம் சிலது இம்போர்ட் பண்ண முடியாது. அண்ட் இப்போவும் பார்த்தீங்கன்னா அக்செப்டட் அவங்க $500 பில்லியன் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்லன்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. நம்ம நாட்டில் அஃபீஷியல்ஸ் பேசும்போது சென்சிட்டிவான டெய்ரி செக்டார் அஸ் வெல் அஸ் அக்ரிகல்ச்சர் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மை இல்லை, உண்மையிலேயே அதெல்லாம் ட்ரேட் டீலில் வெளியில் வச்சுருக்காங்களா? ஏன்னா சிலது ஒத்து போகலன்னா அந்த ட்ரேட் டீலில் வெளியே வச்சுருவாங்க. பட் இன்னமும் அது ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இருக்கிறது உண்மைதான். அது நம்ம டெய்ரி செக்டாரும் அக்ரிகல்ச்சர் செக்டாரும் நமக்கு இந்தியாவில் இப்போ ஆல்மோஸ்ட் மோர் தென் 40% ப்ரொடக்ஷன் நம்ம மக்கள் சார்ந்திருக்காங்க இந்த துறைகளில். அப்போ அது இம்போர்ட் பண்ணோன்னா ஒன்று காஸ்ட் வைஸ் எப்படி இருக்கும்னு தெரியாது. அண்ட் இது எல்லாத்துக்கும் இந்தியா 0% டாரிஃப் தான் போட போகிறாங்கன்னு யூஎஸ்லேருந்து அவர் சொல்கிறாரு. அப்படின்னும் போது அது உள்நாட்டு உற்பத்தியை பாதிக்கும். உள்நாட்டில் சந்தையை இன்னும் நிறைய பொருட்கள் வரும். இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் தனியாக இப்போ நம்ம ஊரில் ஆவின்னு இருக்காங்க. பால் உற்பத்தியில் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் நந்தினி அப்படின்னு இருக்குது. அமுல் குஜராத்தில் ஆரம்பித்து பெரிய மார்க்கெட் வச்சுருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியா தான் இருக்கும். அது இல்லாமல் விவசாயிகளுக்கு ஏற்கனவே நம்ம இன்கம் இன்க்ரீஸ் பண்ணணும்னு பட்ஜெட்டில் 14-15லேருந்து பேசினாங்க. இப்போ மறுபடியும் டார்கெட் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்னவோ பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இப்போ இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ்லையும் இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் எக்யூப்மெண்ட்லேருந்து எல்லாமே அதிகரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உள்நாட்டில் இருக்கிற கம்பெனிஸ்க்கும் அது பாதிப்பு. அண்ட் மக்களுக்கு வேலை செய்கிறவங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கும். ஸோ அதனால் அது இன்னும் கொஞ்சம் வெளிப்படைத்தன்மையாக இன்னும் மேபி போக போக இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிய வரலாம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சில பொருட்களுக்கு நாம் அமெரிக்காவுக்கு 0% டேக்ஸ் கொடுக்குறோம். பட் அவங்க 18%, 50லேருந்து 18 கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு ஃபேராக இல்லை சார்?
அவர் ரெசிப்ரோக்கல் டாரிஃப்னு ஆரம்பிச்சு ஈக்குவலா இருக்கணும்னு ஆரம்பிச்சாரு. பட் ஆனா இப்போ வந்து நமக்கு அவங்க ப்ராடக்ட்ஸ்க்கு 0% போது ஃபேர் இல்ல தான். பட் அகைன் அவங்க வந்து எல்லா நாட்டுக்கும் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஆன் பார் வித் ஈஸ்ட் ம். ஏஷியன் கண்ட்ரீஸ் அண்ட் யாரெல்லாம் இருக்காங்களோ, யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றாங்களோ அவங்க எல்லாருக்கும். இது யாருக்கு பெரிய பாதிப்புன்னா, யுஎஸ் மக்களுக்கு தான். ஏன்னா இன்ஃப்ளேஷன் அதிகரிக்கும். இதுதான் அப்போத்துலருந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால நம்ம மக்கள் வந்து இப்போ எக்ஸ்போர்ட் பண்றோம் அப்படின்னா 0% ஐ மீன் இம்போர்ட் பண்ணும்போது 0% அது வந்து மேபி அவங்க ப்ராடக்ட்ஸ் டைரக்ட்டா வருது. நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணும்போது மார்ஜின் பிரஷர்ஸ் அடி வாங்கும். அது எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் கம்பெனிஸ்க்கு டாலர் ஸ்ட்ராங் ஆச்சுன்னா எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து லாபம். அதாவது ம். டாலர் ஸ்ட்ராங்கா ரூபிக்கு அகைன்ஸ்டா இருக்கும்போது நமக்கு அதிக லாபம் கிடைக்கும். அது வந்து கொஞ்சம் ஆஃப்செட் பண்ணலாம் மார்ஜின் பிரஷர்ஸ். பட் டாலரும் பார்த்தீங்கன்னா வாலடைலா இருக்கு. ஆஸ் சச் கரன்சி வந்து நம்ம க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்றோம். அப்புறம் கோல்டு இம்போர்ட் பண்றோம். உலக அளவுல டாலர் வந்து இப்போ பிரச்சனை இருக்கிறதுக்கு ரீசன் நிறைய ட்ரஸ்ட் ஃபேக்டர் போய் ட்ரெஷரி பாண்ட்ஸும் செல் பண்ணிட்டு இருக்காங்க. யூஎஸ் ட்ரெஷரிஸும். ஸோ இதெல்லாம் நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து போயிட்டு இருக்கிறதுனால டாரிஃப் விஷயத்துல டைரக்டா பார்த்தா அன்ஃபேர்னு சொல்லலாம். பட் ஓவராலா பார்க்கும்போது இந்தியன் கம்பெனிஸ்க்கு அண்ட் எக்கனாமிக் சர்வேல சொன்ன விஷயம் என்னன்னா, போன வருஷம் வந்து டாரிஃப் இன்க்ரீஸ் பண்ணாலும் புது மார்க்கெட்ட கண்டுபிடிச்சதுனால எக்ஸ்போர்ட் வந்து நமக்கு 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் அத ஆஃப்செட் ஓகே. பண்ற மாரி புது மார்க்கெட்டும் கண்டுபிடிச்சிருக்காங்க. டெக்ஸ்டைலா இருக்கட்டும், அண்ட் மெயினா ஷ்ரிம்ப் எக்ஸ்போர்ட்ஸ் அந்த சீ ஃபுட் எக்ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் வந்து அடி வாங்கும்னு எதிர்பார்த்தோம். வீக் ஆகும். ம். பட் ஆனா அதுக்கான புது மார்க்கெட் அது காம்பன்சேட் பண்ணியாச்சு. யுஎஸ்க்கான எக்ஸ்போர்ட்டும் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தான் பார்க்குறோம். மேபி இந்த டீல் வந்த பிறகு இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ட்ரேட் டீல் சைன் பண்ணதுக்கு அப்புறம் இந்தியாக்கு எந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்கு? ஒண்ணு டாரிஃப் குறைஞ்சிருக்கு. ம். ஆட்டோமொபைல் எக்ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும், டெக்ஸ்டைலுக்கு. அவங்கலாம் வந்து வந்தா நல்லா இருக்கும்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. 50%ல இருந்து 25% பிளஸ் எக்ஸ்ட்ரா இருந்தது. இப்ப 18% குறைக்கும்போது ரொம்ப பெருசா இருந்தது குறைஞ்சது. அண்ட் இப்ப வந்து மத்த நாடு கூட காம்படிட்டிவா இருக்கும். இப்போ ம். இந்தோனேஷியாவா இருக்கட்டும், எல்லா நாட்டுக்கும் வந்து கிட்டத்தட்ட 18, 20% அந்த ரேஞ்சில தான் இருக்கு. அப்போ இந்தியாவோட டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட், சீ ஃபுட்ஸ், ஆட்டோமொபைல் மெயினா இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவான சைன் தான். இதனாலேயே வந்து அவங்க ஸ்டாக்கும் வந்து கொஞ்சம் டீரேட் குறைஞ்சிருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் ரீரேட்டிங் வர்றதுக்கு. ஸோ அதனால இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு முக்கியமா இது வந்து பாசிட்டிவான சைன் தான் பார்க்கலாம். ஓகே. இப்போ இண்டோ யுஎஸ் ட்ரேட் டீல் சைன் பண்றதுக்கு முன்னாடி இந்தியோ யூரோப்பியன் ஃப்ரீ ட்ரேட் டீல் வந்து சைன் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த யூரோப்பியன் டீல்னால இந்தியன் மார்க்கெட்டுக்கு எந்த விதமான ப்ராஃபிட் சார் கிடைக்குது? கம்பெனிஸ்க்கு லாபம். ஏன்னா அவங்களோட டெக்னாலஜி, மரைன் எக்ஸ்போர்ட்ஸு, மரைன் ரிலேட்டடா கப்பல் ரிலேட்டடா டெக்னாலஜி வைஸ் ஐடி ரிலேட்டட் ஃபீல்ட்ஸு, அப்புறம் இது எல்லாமே வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள். ஏன்னா இதுவும் சேர்ந்து தான் நம்ம வந்து பேசியிருக்காங்க சைன் பண்ணும்போது. 27 நாடு கூட ஒரு யூரோப்பியன் டீல். பட் 1 இயர் யூரோப்பியன் யூனியன் டீல்னு சொல்றோம். 1 இயருக்கு ஆகும். இது 6 மந்த்ஸ்க்கு இருந்து டாக்குமெண்டேஷனே ஆகும். ம். அதுக்கப்புறம் அந்த யூரோப்பியன் யூனியன் பார்லிமெண்ட்ல அது நிறைவேத்தி எல்லா கண்ட்ரியும் அக்செப்ட் பண்ணி ஒண்ணா சைன் டாக்குமெண்டேஷன் ஒர்க் வந்து முடியறதுக்கு 10 to 12 மந்த்ஸ் ஆகும்னு சொல்லிட்டாங்க. பட் ஆனா அது ஒரு பாசிட்டிவான சைன். அக்செப்ட் பண்ண காரணம் மேல சைன் பண்ணியாச்சு. ம். டாக்குமெண்டேஷன் ஒர்க் முடிச்சு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு 1 இயர் ஆனாலும் பட் கம்பெனிஸ் பேசலாம். யூரோப்பியன் யூனியன் கம்பெனிஸ் இந்தியால வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு கொஞ்சம் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு அடுத்து விசா லெவல்ல கொஞ்சம் நிறைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னென்னலாம் பண்ணா ஈஸ் ஆஃப் பிசினஸ் நடக்குமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா ஓகே. இதுவே இல்லாம ஒரு 19 வருஷமா இது இங்கேயும் அங்கேயும் போயிட்டு இருந்தது. இப்போ நம்ம ஃபார்ம் எக்ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும், மேங்கோ வந்து அ நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருப்போம் அந்த சீசன் டைம்ல. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து எது எதெல்லாம் அங்க வந்து டெக்ஸ்டைல் அதெல்லாம் வந்து புது மார்க்கெட். ஆட்டோமொபைல் வந்து ஆல்ரெடி ஜெர்மனில வந்து நிறைய கொலாபரேஷன்ஸ் இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு. நமக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து லக்ஸரி கார்ஸ்ல இருந்து எல்லா ம். கார்ஸும் வந்து டெக்னாலஜி வைஸும் நிறைய கோஆப்பரேஷன் அப்புறம் இங்க பிரைஸ் சீப்பரா கிடைக்குது. மெர்சிடீஸ்ல வந்து லக்ஸரி கார்ஸ் பிரைஸ் குறையும். அம் வைன் இம்போர்ட், எக்ஸ்போர்ட் இது எல்லாமே அதிகரிக்கும். நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு 136, $140 பில்லியன் வந்து வர்த்தகம் நடந்துட்டு இருக்கு இந்தியாவுக்கும் யூரோப்பும். இது வந்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நகரும் அப்படின்றது எதிர்பார்க்குறாங்க. இண்டோ யுஎஸை விட இண்டோ யூரோப்பியன் டீல் வந்து ரொம்பவே பெருசு. ஏன்னா 27 நாடுகள் அண்ட் கன்சம்ஷன் வைஸ் யுஎஸ் வந்து பெரிய கண்ட்ரி அப்படின்னாலும் ஒர்த் வந்து நம்ம 70, $80 பில்லியன் தான் பண்ணிட்டு இருக்கோம். அது அதிகரிக்கிறதுக்கு வழி வகுக்கும் இண்டோ யுஎஸ் ட்ரேட் டீல். பட் யூரோப்பியன் யூனியன் வந்து மத்த எல்லா விதத்திலயும் வந்து இன்னும் எக்ஸ்போர்ட், இம்போர்ட் எல்லாமே அதிகரிக்கும்ன்றது எதிர்பார்க்கலாம். ஓகே. இப்போ 2மே பாசிட்டிவான விஷயம். இப்போ 2 ட்ரேட் டீல் வந்து சைன் பண்ணியிருக்கோம். நெறைய பேர் சொல்ற கருத்து பட்ஜெட் பாசிட்டிவா இல்ல. நம்ம பட்ஜெட் பாசிட்டிவா இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ஆனா நெனச்ச அளவுக்கு பட்ஜெட் வந்து பாசிட்டிவா வரல. எஸ்டிடி சார்ஜஸ் அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதனால ட்ரேடிங் வந்து எக்ஸ்பென்சிவா ஆகும் அப்டின்னுமே வந்து சொல்லப்படுது. இது உண்மையா சார்? மெயினா ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல தான் வந்து எஸ்டிடி அதிகரிச்சிருக்காங்க. யார டெய்லி ட்ரேட் பண்றாங்களோ, இல்ல அந்த ஹை வால்யூம் ட்ரேடிங், ஆல்கோ ட்ரேடிங் வந்து அந்த ஜெயின் ஸ்டீல் குரூப் வந்து ம். டாக்ல வந்துச்சு. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு மிகப்பெரிய கொஞ்சம் அவங்க லாஸஸ்.
அவங்க கவர்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு 10,000 கோடி ரெவென்யூ. 10,000 கோடின்றது அவங்களோட ரெவென்யூ எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுல ரொம்ப 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 கம்மி தான். பட் ஆனால் இந்தியாவில் ட்ரேடிங்கை கட் ஷார்ட் பண்ணோம் அப்படின்றதுனால தான் இதை பண்ணாங்க அப்படின்னு அனலிஸ்ட்டு அண்ட் ஃபண்ட் மேனேஜர்ஸ் எல்லாம் பேசுறது அந்த ஒரு ரீசன். ஸோ இதனால பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் டிரான்சாக்ஷனுக்கும் எஸ்டிடி உண்டு, ஈக்விட்டியில் பை அண்ட் செல். பட் அது வந்து பெருசாக இன்க்ரீஸ் பண்ணல. வெறும் எஃப்என்டோ ட்ரேடிங்கில் மார்ஜின் கால்ஸ் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான். யாரெல்லாம் எஃப்என்டோவில் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் பெரிய பாதிப்பு. இதனால மட்டுமே தான் மார்க்கெட் ரியாக்ட் ஆச்சுன்னு எதிர்பார்த்தாங்க. அதனால தான் அன்னைக்கு குறைஞ்சது. இன்னொன்று பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வச்சாங்க. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், அப்புறமா ஃபேமிலி இன்கம் டேக்ஸை கொண்டு வரணும், அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் ஆகும் கன்சம்ஷனு அப்படி இப்படின்னு நிறைய. யூஸ்வலாக வந்து ஒரு கம்பெனியில் வந்து அனலிஸ்ட் வந்து ஐ மீன் எவ்ரி குவார்ட்டர் ஆனுவல் ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி இதுதான் நாங்கள் இந்த கம்பெனியில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்லைன் வந்துருச்சுன்னா பாசிட்டிவாக ஸ்டாக் ஏறும், இன்லைன் வரலன்னா ஆட்டோமேட்டிக்காக குறைச்சிருவாங்க. ப்ராஃபிட் புக்கிங் வாங்க, இல்லைனா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கு, இல்லைனா ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து அந்த கம்பெனியே வந்து இந்த இயரோ இந்த அடுத்த 2 குவார்ட்டர் ரிஸ்க் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் கொஞ்சம் கரெக்ஷன் ஆகும். அதே மாதிரி பட்ஜெட்லேயும் வந்து இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் பட்ஜெட்டில் எதுவுமே இல்லை. ஸோ அதனால ஆட்டோமேட்டிக்காக வந்து மார்க்கெட் டவுன்ஃபால் ஆச்சு. அண்ட் எஸ்டிடி வந்து யாருமே எதிர்பார்க்கல. இதனால ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்க்கு பாதிப்புன்னாங்க. பட் ஆனால் கவர்மெண்ட் பண்ண டெசிஷன் வந்து வெறும் இந்தியாவில் ட்ரேடிங்கை வந்து ஸ்டாப் பண்ணணும், மெயினாக கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணுன்ற ஸ்பெகுலேஷன் ட்ரேடிங்கை குறைக்கணுன்றது. அதை தாண்டி அவங்க வந்து 10,000 crore ரெவென்யூக்காக தான் இதை பண்ணாங்கன்றது யாருமே அக்செப்ட் பண்ணிக்கல, ஒத்துக்கலன்னு தான் சொல்லும். ஃபண்ட் மேனேஜர்ஸ் அண்ட் மிகப்பெரிய ஆளு எல்லாருமே மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுறவங்க. இன்னொன்று, இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு லாஸ்ட் 10 yearsஸாக பட்ஜெட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம், ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு அந்த மாதிரி வந்து ஒரு பட்ஜெட்டை கொடுத்ததே கிடையாது. அவங்க பட்ஜெட் டாக்ஸ் 3 to 4 hours இருக்கும் முன்னாடின்னுவாங்க. இவங்க வந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் போய் படிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு வெறும் ஹைலைட்ஸ் என்னென்னலாம் இருக்கோ அது மட்டும்தான். இந்த பட்ஜெட்டில் வந்து இன்கம் டேக்ஸ் டிடிஎஸ் டிசிஎஸ் ஃபோக்கஸ்டாக ரேஷனலைஸ் பண்ணுறோம், இதெல்லாம் குறைச்சிருக்கோம், இதெல்லாம் இன்னும் குறைச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அப்புறம் முக்கியமான இந்த ரயில் தடங்கள் உருவாக்கப்படும், இது பண்ணப்படும், அது பண்ணப்படும்னு சொன்னாங்க. அதனால யாருக்குமே வந்து பெருசாக ஒரு இம்பேக்ட் கிரியேட் ஆன மாதிரி இல்லை. அண்ட் இதுதான் வந்து லாஸ்ட் 9 yearsஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்படின்னும் போது அப்பார்ட் ஃப்ரம் பட்ஜெட் வந்து தான் ஜிஎஸ்டி ரேஷனலைசேஷன் பண்ணாங்க. அவுட் ஆஃப் த ப்ளூ வந்து, ஏன்னா ஜிஎஸ்டின்றது தனின்னு சொல்லிட்டு திடீர்னு செப்டம்பரில் ஒரு நாள் வந்து இந்த மாதிரி பண்ண போகிறோம். அது வந்து ஒரு மிகப்பெரிய டேக்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு அதிகரிக்குமா குறைக்குமா, அண்ட் ஸ்டேட்ஸ்க்கு பாதிப்பு வருமா இல்லையான்னு ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் கொடுக்குறது. பட் ஆனால் ரேஷனலைஸ் பண்ணும்போது ஒரு 5-6 ஜிஎஸ்டி இருந்தது, 3-4 குறைக்க போகிறேன், இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவாக பண்ண போகிறோம்னு சொன்னது. இன்கம் டேக்ஸை வந்து லாஸ்ட் இயர் பட்ஜெட்டில் வந்துருச்சு. ஸோ இந்த வருஷம் எதிர்பார்க்க முடியாது, வருஷம் கொடுக்க முடியாது. ஸோ லாஸ்ட் இயர் கொடுத்ததுக்கு ரீசன் கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகும், ஜிஎஸ்டி குறைச்சதுக்கு ரீசனும் அதுதான். ஸோ இதோட இம்பாக்ட் வர்றதுக்கு எப்படியும் ஒரு 3 to 6 months வந்து வரும். பட் ஆனால் எல்லாம் பாசிட்டிவாக வரலாம். கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, கேபெக்ஸ் ஸ்பெண்டிங் லாஸ்ட் 5 yearsஸாகவே அது அதிகமாக இருக்குது. ப்ரைவேட் எக்ஸ்பெண்டிச்சர் வரணுன்றது தான் கவர்மெண்ட்டோட இன்டென்ஷன். ஏன்னா 2 பேரும் ஸ்பெண்ட் பண்ணால், கவர்மெண்ட்டும் ப்ரைவேட் கம்பெனிஸும் ஸ்பெண்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் க்ரோத் அதிகரிக்கும். பட் ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து இன்னும் அந்த புஷ் வரல. ஏன்னா மேக்ரோ அன்சர்டனிட்டி, எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமா, இல்லை லோக்கல் மார்க்கெட் இருக்கா, நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு தான் ப்ரைவேட் கம்பெனிஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் குளோபல் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்னால மேபி க்ரோத் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக வளரல, எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும் கவர்மெண்ட் எதிர்பார்த்தது. ஓவராலாக இந்த வருஷம் மார்க்கெட்டுக்கும் நல்லாயிருக்கும், இந்தியாவுக்கும் நல்லாயிருக்கும்னு எதிர்பார்க்கலாம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பட்ஜெட்க்கு பெரிய அளவு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி ஜிஎஸ்டி 2.0 வந்துருச்சு, ரேட் கட்ஸ், இந்த ட்ரேட் டீல், அதுக்கப்புறமா நீங்கள் சொன்ன மாதிரி டாக்ஸ் ரிலீஃப், இது எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த பட்ஜெட்க்கு எவ்வளோ செக்டாருக்கு எந்த மாதிரி அலோகேஷன் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருந்தது. நிறைய பேர் எதிர்பார்த்து டிஃபென்ஸ் செக்டாருக்கு அதிக அலோகேஷன் கொடுப்பாங்க அப்படின்ட்டு, டிஃபென்ஸ் செக்டாருக்கு அலோகேஷன் கொடுக்கல. அதுக்கு பதில் ஃபார்மாக்கும் செமிகண்டக்டருக்கும் தான் அதிகமாக கொடுத்துருந்தாங்க. எப்படி சார் பார்க்குறீங்க? ஃபார்மாக்கு பேர் கொடுத்தாங்க, பயோ ஃபார்மா சக்தின்னு சொல்லிட்டு 10,000 கோடி அவுட்லே கொடுத்து இதெல்லாம் பயோசிமிலர் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து R&D அண்ட் புதுசாக நம்ம வந்து டாப் 2 டாப் 3ல இருக்கும். அதை தக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. டிஃபென்ஸோட பட்ஜெட் அலோகேஷன் அதிகரிச்சிருக்கு, அதுதான் டாப்ல தான் இருக்கு. பட் ஆனால் இந்த நேமோ எதுவுமே பெருசாக கொடுக்கல. பட் ரேர் எர்த் மினரல்ஸ் எடுக்கிறது எல்லாமே ஒன்று ஈவிக்கு, இன்னொன்று டிஃபென்ஸுக்கு தான். ஏன்னா நிறைய டிஃபென்ஸ் ரிலேட்டடாக தான் நிறைய ரேர் எர்த் மினரல்ஸ் இருந்தால் தான். ஸோ யூஎஸ் வந்து நிறைய அந்த மாதிரி இம்போர்ட்டுக்கு வந்து சைனாவை நம்பியிருக்காங்க. ஸோ அதனால தான் அவங்க வேறு கண்ட்ரிஸ் தேடிட்டு இருக்காங்க, எல்லாமே பண்ணுறாங்க. எல்லா நாடுகளும் அது ஒரு முக்கியமான பொருளாக இருக்குது. ஸோ டிஃபென்ஸ்க்கான அலோகேஷன் கண்டிப்பாக அதிகரிச்சிருக்கு போன வருஷத்தோடு. ஏன்னா போன வருஷம் தான் நம்ம வந்து பாகிஸ்தானோட ஒரு போர் இது பண்ணோம். ஸோ அதனால் கண்டிப்பாக சுயசார்புத்தன்மை, செல்ஃப் இதுவாக இருக்கிறதுக்கு, அண்ட் இந்த பக்கம் சைனா, இந்த பக்கம் பாகிஸ்தான், நமக்கு
டவுன்ல ஸ்ரீலங்கா இருக்கிறதுனால எல்லாமே வந்து ஒரு நம்ம டிஃபென்ஸ் வைஸ் ஸ்ட்ராங்கா இருக்கணுன்றதுல இந்தியா ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். அண்ட் பட்ஜெட் அலோகேஷன் இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு கன்சிஸ்டன்டா இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. மிலிட்டரி வந்து ரொம்ப பழைய இதெல்லாம் இருந்ததுன்னு தாண்டி புதுசா நிறைய கொண்டு வந்திருந்தாங்க லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா. அது கண்டினியூ தான் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஃபென்ஸ் அலோகேஷன்ஸ் குறைக்கல. இன்கேஸ் ஒரு செக்டார் இன்வெஸ்ட்மெண்ட்டா பார்க்கணும்னா டிஃபென்ஸை வந்து தாராளமா நம்பலாம். ப்ராப்பரா அனலைஸ் பண்ணிட்டு லாஸ்ட் 2, 3 இயர்ஸா அலோகேட் பண்ணதெல்லாம் வந்திருக்கா? கம்பெனியோட குரோத் என்ன? ஆர்டர் புக்ஸ் என்ன? அப்புறமா ஈக்விட்டி லெவல், டெட் டு ஈக்விட்டி என்ன லெவல்ல இருக்கு? ப்ராஃபிட் குரோத் என்ன? இதெல்லாம் பார்த்துட்டு டிஃபென்ஸ் இண்டெக்ஸ்ல இருக்க ஃபண்ட்ஸோ இல்ல டிஃபென்ஸ் செக்டார்ல என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்காங்கன்னு அனலைஸ் பண்ணிட்டு தாராளமா ஃபோக்கஸ் பண்ணலாம். நீங்க சொன்ன மாதிரி இந்த பட்ஜெட்ல வந்து கோல்டுக்கான இம்போர்ட் டியூட்டிஸோ இல்ல ஜிஎஸ்டியோ அதிகப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி கூட பேச்சுவார்த்தை போட்டிருந்தோம். ஆனா எதுவுமே வந்து பட்ஜெட்ல வந்து அனௌன்ஸ் பண்ணப்படல. ஸோ ட்ரம்போட டாரிஃப்னால கோல்டு சில்வர் பிரைஸ் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? டாரிஃப் பிரைஸ்னால குறையறதுக்கு இல்ல. டாலர் ஸ்ட்ராங் ஆச்சுன்னா கோல்டோட பிரைஸ் குறையும். ஃபெட்டோட சீஃப் வந்து கெவின் மார்ஷ் வருவாரு. நான் நாமினேட் பண்ணியிருக்கேன்னு சொன்ன உடனே குறைஞ்சதுக்கு ரீசன் அவர் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைப்பாரு. டாலர் ஸ்ட்ராங் ஆகும். டாலர் ஸ்ட்ராங் ஆச்சுன்னா கோல்டுக்கு வந்து இன்வெர்ஸ்லி பாதிக்கும் அப்படின்ற ஒரு ரீசன்னால ஒரு 3 நாள் வந்து பயங்கர அடி. ஸோ எல்லாருமே வந்து பேனிக் ஆனாங்க. பேனிக் செல்லிங் தான் நிறைய நடந்துச்சு. கோல்டுல கோல்டை விட சில்வர் வந்து ஒரு 2 டைம்ஸ் வந்து அதிகமாவே ஃபால் ஆனதுக்கு ரீசனும் அதுதான். டாரிஃப் பிரச்சனை வந்து சப்சிடைஸ் ஆச்சு, குறைஞ்சது அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் பாசிட்டிவ், குளோபல் எக்கனாமிக்கும் பாசிட்டிவ். ஏன்னா இப்போ ட்ரேட் டீல் முடிஞ்சது. பட் ஆனால் டாரிஃப் வைஸ் பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து டிரான்ஸ்பரண்டா 2 சைட் கவர்மெண்ட்டும் சொல்லலை இதுதான் அப்படின்னு. ஸோ அதனால ஏதோ ஒரு இடத்துல அது வந்தாதான் யாருக்குலாம் எந்த செக்டாருக்குலாம் பாசிட்டிவ், இது வந்து இன்னும் பெனிஃபிட்டா இல்லையா அப்படின்ற விஷயம் தெரியும். இன்னொன்று அவர் சொல்லிட்டு அடுத்த நாள் இன்க்ரீஸ் பண்ண மாட்டாருன்னு யாருமே நம்பல. மேபி ரிவர்ஸ் பண்ணலாம். அவரோட டிசிஷன் பல தடவை வந்து ஆமா இல்ல ஆமா இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்படின்னும் போது அவர் இருக்கிற வரைக்கும், நிலையற்றத்தன்மை இருக்கிற வரைக்கும் கோல்டுக்கான சேஃப் ஹேவன் ஸ்டேட்டஸ் கண்டிப்பா இருக்கும். மக்கள் அதை நோக்கி போவாங்க. மக்கள் போறதை தாண்டி சென்ட்ரல் பேங்க்ஸ் அதை நோக்கி போயிட்டு இருந்தாங்க. மேபி விலை வந்து ரொம்ப அதிகமானதுனால இந்த வருஷம் பை பண்றதை குறைச்சாங்கன்னா கோல்டு வந்து இந்த வருஷம் லாஸ்ட் 2 இயர்ஸ் ஏறின மாதிரி, லாஸ்ட் 1 இயர் ரொம்ப அதிகமான மாதிரி இந்த வருஷம் ரிட்டர்ன்ஸ் கொடுக்காதுன்னு சொல்லலாம். மற்றபடி பெரிய ஃபாலோ இல்லைனா இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிற ட்ரெண்டோ கோல்டில் இன்னும் இல்லை. ஓகே. இப்போ கோல்டை கம்பேர் பண்ணும்போது சில்வர் அதிக அளவு கிராஷ் ஆயிருக்கு. 480ல இருந்துச்சு, இன்னைக்கு 280க்கு வந்திருக்கு. 2,80,000 1 கேஜி வந்திருக்கு. ஸோ சில்வர் பயங்கரமான கிராஷ். இதுவே மார்க்கெட் ஒரு 5% ஃபால் ஆனாலே எல்லாரும் ரொம்ப ரியாக்ட் பண்றாங்க. ஆனா சில்வர் 30%க்கு மேல கிராஷ் ஆயிருக்கு. இருந்தாலும் மக்கள் மத்தியில பெரிய அளவு ரியாக்ஷன் எதுவும் இல்ல. எப்படி சார் பார்க்குறீங்க? இல்ல இருக்கு. கோல்டு இடிஎஃப், சில்வர் இடிஎஃப் இருக்கட்டும், இல்ல பிசிக்கல் சில்வர் யாரெல்லாம் வாங்குனாங்களோ, பேனிக் ஆயிட்டு விக்கலாமான்னு நெறைய பேரு லாஸ்ட் 3, 4 டேஸா 1 வீக்கா தலைய பிச்சுட்டு தான் இருக்காங்க. ரேட் அதே ரேட்டுக்கு வந்துருச்சு, இல்ல லாஸ்ல இருக்கு. ஸ்டாக் விக்கிற அளவுக்கு தான் எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. யாரெல்லாம் ட்ரேடிங் பாயிண்ட் ஆஃப் வியூல இன்னைக்கு வாங்கி ஒரு 1 வீக்ல இல்ல 1 மந்த்ல விக்கணும்னு நெனச்சு பை பண்ணாங்களோ, அவங்கலாம் பயந்துட்டு இருக்காங்க. இன்னொன்னு நெறைய பேர் வந்து தங்கத்த அடமானம் வச்சு சில்வர் வாங்கியிருக்காங்க. இல்லன்னா வீட்டு அடமானம் வச்சு ஒரு போர்ஷன் சில்வர் வாங்கியிருக்காங்க. இல்ல கடன் வாங்கியும் சில்வர் வாங்கியிருக்காங்க. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு குரோத் தீபாவளியில இருந்து ஒரு 2 டைம்ஸ்க்கு மேல ஒரு ப்ராஃபிட் குடுத்துருச்சு. நான் மிஸ் பண்ணக்கூடாது. ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், ஃபோமோ ராலின்னு சொல்லுவோம். அந்த மாரி ஒரு ராலி தான் சில்வர் நெனச்சு வாங்காதீங்கன்னு சொன்னாலும், ஈவன் அந்த ஜுவல்லர்ஸ் வந்து பார்ஸ் குடுக்க மாட்டேன் வாங்காதீங்கன்னா, நான் பக்கத்து கடையில வாங்கிக்கிறேன்னு போற நிலைமை ரொம்ப அதிகமாச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன குறைச்சு நெறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்கலாம் எக்ஸ்பெக்டேஷன் குறைச்சுட்டு 10,00,000 வாங்க வேண்டிய இடத்துல 2,00,000 3,00,000க்குள்ள குடுத்து முடிச்சிருக்காங்க. ஏன்னா விக்கணும்னா ஈஸியா வித்துருக்கலாம். ஸோ நெறைய இடத்துல அந்த மாரி தான் மக்கள் வந்து இன்னமும் இருக்காங்க. ஆனா குறைஞ்ச உடனே நெறைய பேர் இன்னொரு லைவ் ஷோல கேட்கும்போது, எனக்கு குறைஞ்சிருச்சு, கோல்டே குறைஞ்சிருச்சு நான் வித்துறட்டுமான்னு கேட்குறாங்க. ஏன்னா ஒரு ஸ்டாக் மாதிரி அதை ட்ரீட் பண்ணா தான் அந்த மாரி ஒரு தாட் ப்ராசஸ் வரும். இது வந்து ஒரு அசெட். கோல்டுன்றது ஒரு அசெட். கோல்டு ஒரு 10% குறைஞ்சதுன்னா, சில்வர் 3 டைம்ஸ் இல்ல 4 டைம்ஸ் கூட குறையும். ஏன்னா வாலட்டாலிட்டி ரொம்பவே அதிகம். இது முதல்ல இருந்து எல்லா அனலிஸ்ட்டும் சரி, எல்லாருமே சொல்றது, இது கரெக்ஷன் ஆச்சுன்னா இது பல மடங்கு கரெக்ஷன் ஆகும். அந்த அளவுக்கு இது ரிட்டர்ன்ஸ் வைஸ் நீங்க எதிர்பார்த்து இதுல முதலீடு பண்ணாதீங்க, குறைச்சுக்கோங்கன்னு சொல்லணும். லாஸ்ட் 6 மந்த்ஸா யாரும் கேட்கல. பட் பை பண்ணத நீங்க இன்னொரு 5 to 10 இயர்ஸ் வச்சிருக்கேன், அசெட் மாதிரி வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னா பயப்பட வேணாம். இங்க 280லேருந்து குறைஞ்சாலும் சரி, கோல்டு இங்கேருந்து குறைஞ்சாலும் சரி, நீங்க அப்பப்போ வாங்கிட்டு அடுத்த ஒரு 5, 10 இயர்ஸ், ஏன்னா யூசுவலா வாங்குறது வந்து குழந்தையிலேருந்து ஒருத்தவங்க பேரண்ட்ஸ் வாங்குறாங்கன்னா, பெரியவங்களாகி அவங்களுக்கு குடுக்கறதுக்காக, கல்யாணத்துக்காக தான் வாங்குவாங்க. அந்த ஆஸ்பெக்ட்ல கோல்டு, சில்வர் வந்து இன்னும் மாறலன்னு தான் சொல்லுவேன். பட் ஆனா எனக்கு குறைஞ்சது நான் பயப்படணுமா அப்படின்னா பயப்பட வேணாம். அந்த சேஃப் ஹேவன் ஸ்டேட்டஸும் கோல்டுக்கு சரி, சில்வர் அசெட்டும் சரி, ஸ்டில் அதே மாதிரி வியூ பண்ணுங்க. குறைஞ்சா திருப்பி ஏறும். ஒரு இடம் குறையுதுன்னா திருப்பி ஏறும். மார்க்கெட் டிமாண்ட் இல்லன்னா ரேட் குறையும். பட் கொஞ்ச நாள்ல பக்கத்துல ஏதாவது ஒரு காலேஜ், கோவில் வருது, இல்லன்னா ஏதோ ஒரு ஹைவேஸ் வருது, நல்ல ரோடு போட்டுட்டாங்க, ஹாஸ்பிட்டல் வருதுன்னா கண்டிப்பா ரேட் இன்க்ரீஸ் ஆயிடும் கொஞ்சம் கொஞ்சமா. அண்ட் மக்கள் வர வர அந்த இடத்துக்கான வேல்யூ அதிகம். அதே மாதிரி சில்வரும் டைம் ஆக ஆக ரேட் ஆக ஆக, ஏன்னா ஜஸ்ட் ஒரு 10 டேஸ் முன்னாடி எல்லா சேனல்ல எல்லா டிவில பேசினது
இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் இருக்கு, இது இருக்கு, அது ம். இருக்கு நெறைய சொன்னோம். அது எதுவுமே மாறல. பட் ஆனா, அதுக்குள்ள மக்களோட மென்டாலிட்டி அண்ட் பேனிக் சிச்சுவேஷன், மார்ஜின் ரிக்வயர்மென்ட் வந்து எம்சிஎக்ஸ்ல அதிகப்படுத்துனாங்க. ரூ. 10,000 இருந்தா இவ்வளோ ம். வாங்கலான்றது வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துனாங்க. அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா நெறைய பேரோட பொசிஷன் ஃபியூச்சர் பொசிஷன் லிக்விடேட் ஆயிருச்சு. அதனாலேயே பிரைஸ் வந்து ஃபால் ஆச்சு. நெறைய சேல் ஆச்சுன்னா ஃபால் ஆகும். ஸோ இது ஸ்டாக் மார்க்கெட்ல எப்படியோ அதே மாரி தான் ஃபியூச்சர்ஸ்ல இது மாரி கோல்ட்லயும் நடந்துச்சு. இந்த ஒரு பிரைமரி ரீசன்னால தான் நெறைய பெரிய ஃபாலு. பட் இது சஸ்டெய்னபிளா இருக்குமானா, கோல்டுக்கான டிமாண்ட் இன்னும் எல்லாரும் புல்லிஷா தான் வச்சிருக்காங்க. ஸோ ஓகே. சில்வர காஷியஸா இனிமேல் ப்ளே பண்ணுங்கன்றது ஒரு பிக்கஸ்ட் லெசன்னு எடுத்துக்கலாம். மார்க்கெட் இதுவரைக்கும் சைட்வேஸ்ல தான் இருக்கு. இந்த பட்ஜெட்ல எஃப்ஐஐஸ உள்ள கொண்டு வரதுக்கு ஏதாவது முயற்சி எடுக்கப்படுமான்னு கேட்டா, அப்படி ஒண்ணுமே இந்த பட்ஜெட்ல வந்து எடுக்கப்படல. இந்த ட்ரேட் டீல் சைன் பண்ணியிருக்கோம். இருந்தாலுமே எஃப்ஐஐஸ் இன்னுமே வந்து மார்க்கெட்குள்ள வரதுக்கு வந்து யோசிக்கிறாங்க. இன்னுமே காரணம் என்ன சார்? இல்ல ட்ரேட் டீல்ஸு, அப்புறமா ஜிஎஸ்டி ம். ரேஷனலைசேஷன், கன்சம்ப்ஷன் இன்க்ரீஸ் எல்லாம் நடந்தாலும் கார்ப்பரேட் எர்னிங்ஸும் பிக்கப் ஆகணும். அது வந்து பாட்டம் அவுட் ஆயிட்டு, அதுவும் அவங்களால வாட்ச் பண்ண முடியும். அது எந்த லெவல்ல இருக்குன்னு. ம். பட் அத தாண்டி குளோபல் அன்சர்டனிட்டி. டாரிஃப் வார் வந்து இப்போ இதுதான் பண்ண போறோம்னு ஒரு பாலிசிஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. பட் லாஸ்ட் ஒரு 1 1/2 வருஷத்துல 1 1/4 வருஷத்துல பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் வந்த பிறகு இத ஃபாலோ பண்றேன்னு சொல்லிட்டு 2 நாள் கழிச்சு பண்ண ம். முடியாதுன்னு அவரே சொல்லியிருக்காரு. அப்போ குளோபல் அன்சர்டனிட்டி அதிகமாயிடுச்சு. யாரெல்லாம் பணத்த இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவாங்களோ, அவங்க ஹோல்ட் ஆன் பண்றாங்க. இல்ல அனவுன்ஸ் பண்ண பணம் இன்னும் வரல. இந்த மாரி சிச்சுவேஷன்ஸ் தான் இருக்கு. ஸோ என்ன கேட்டா பெருசா ஃபண்டமென்டலி எல்லாம் ஹோல்ட் ஆன் பண்றாங்கன்னு தான் பார்க்கலாம். எஃப்ஐஎஸ் உள்ள வரதுக்கு டிசிஷன்னா ஸ்டாக் மார்க்கெட்டுக்காக ஏதாவது ஒண்ணு பண்ணா தான் எஃப்ஐஎஸ் வருவாங்க. பட் அத கொண்டு வந்துட்டு ஒரு பபிள் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன் கவர்மெண்ட்டே கிரியேட் பண்ண மாட்டாங்க. அவங்க ஆக்சுவலா ட்ரை பண்றது டாக்ஸ் வந்து இப்படிதான். ஒரு ம். இன்டர்நேஷனல் கம்பெனி வந்து லிஸ்ட் டவுன் பண்றா யூசுவலா வோடஃபோன்க்குலாம் டாக்ஸ் இஷ்யூஸ் பெருசாச்சு. அதுக்கு முன்னாடியும் ஒரு ரான்பாக்ஸி டீல்னு நெனைக்கிறேன். ஒரு டாக்ஸ் இஷ்யூஸ் வந்து பல வருஷம் போய் அதுக்கப்புறம் அது சார்ட் அவுட் பண்ணாங்க. ஸோ ஏன்னா ரிடண்டன்சி அதிகம். 50 வருஷமா ஒண்ணுமே கை வைக்காத இன்கம் டாக்ஸு, அப்புறம் ஜிஎஸ்டி, வேட் இதெல்லாம் இருந்தது. இதெல்லாம் வந்து ஒரு ரிடண்டன்சிலாம் குறைச்சு, இப்படி இருந்தா இந்த மாதிரி டிடிஎஸ் இவ்வளோ தான் இருக்கும், டிசிஎஸ் இவ்வளோ தான் இருக்கும். ம். என்ஆர்ஐஸ்க்கு ப்ரா ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணீங்கன்னா இப்படிதான். அந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து சிம்ப்ளிஃபை பண்றது மூலமா நம்ம சிக்னல் குடுக்குறது, நம்ம வந்து ஸ்டேபிளான கவர்ன்மெண்ட். ரிஃபார்ம்ஸ் வந்து லேபர் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருக்கோம். ரைட் டைரக்ஷன்ல பண்ணிட்டு இருக்கோன்றது தான். அந்த விதத்துல இவங்க கன்சிஸ்டன்ட்டா ஏதோ ஒண்ணு பண்ணிட்டே இருக்காங்க. அத தாண்டி மேக்ரோ கண்டிஷன் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா, தாராளமா வரலாம். இன்ஃப்ரா பூஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஹைவேஸா இருக்கட்டும், எல்லா விஷயங்கள். அண்ட் அதுக்கான சப்சிடீஸு, எம்எஸ்எம்இ வளர்றதுக்கான விஷயங்கள். ம். இது எல்லாம் ஸ்டார்ட் அப் இன்னோவேஷன்க்காக நெறைய விஷயங்கள் எவ்ரி இயர் அதுக்கான ஃபோக்கஸ் இருக்கு. பட் இத தாண்டி எஃப்ஐஎஸ் வரணும்னா, மார்க்கெட் வந்து இன்னும் பாசிட்டிவா இருக்கணும். அது சைனால லாஸ்ட் இயர் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு பாசிட்டிவா ஒரு 2 வருஷமா போயிட்டு இருக்கு. அதனால பணம் எல்லாம் அங்க போயிருக்கு. ஸோ அது ஒரு சைக்கிள் தான். இன்டர்நேஷனல் மனி உள்ள வரதுன்றது ஒரு சைக்கிள். அண்ட் யூசுவலா இந்தியால வந்து எஃப்ஐஐ வராங்க, போறாங்கன்றது வந்து மார்க்கெட் ஏறும், விழும் அத வச்சு. ம். இப்போ வந்து சைட்வேஸா ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே இருக்கிறதுக்கான ரீசன், லோக்கல் மனி உள்ள வந்துகிட்டே இருக்கு. எஸ்ஐபிஸ் மூலமா, இன்சூரன்ஸ் மூலமா, எல்லாது மூலம். இது வந்து ஸ்டேபிளா ஓரளவுக்கு ஸ்டேபிள் சொல்ல முடியாது. அப்படியே ஹோல்ட் ஆன் பண்ணுது. நம்ம இந்தியால பேனிக் ஆயி எல்லாம் பணத்த வெளிய எடுத்தா மட்டும் தான் இன்னும் பெரிய ஃபால் வரும். அது மேபி அந்த அளவுக்கு இன்னும் ம். இப்போதைக்கு ரியாக்ஷன் இல்ல. பட் ஆனா மக்கள் பொறுமைய இழக்கிற மாரி தான் இருக்கு. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ் இல்ல. எம்எஃப் வந்து ம். இப்ப 1 1/2 2 வருஷமா ரிட்டர்ன்ஸ் பெருசா இல்ல. நான் என்ன பண்ணட்டும் அப்படின்ற மாரி. ஸோ அதுக்காக நெறைய விஷயங்கள் கவர்ன்மெண்ட் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எஃப்டிஐ ரூட்ல பணம் வந்துட்டு தான் இருக்கு. கம்பெனி செட்டப் பண்றது, எக்ஸ்பான்ஷன் பண்றது. அதெல்லாம் வந்து தமிழ்நாடு மாதிரி மகாராஷ்டிரால, குஜராத்ல இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. நெறைய பாசிட்டிவ்ஸ் நடக்குது. மேபி இந்த வருஷம் அடுத்த கட்டத்தில ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் கொஞ்சம் குறைஞ்சது அப்படின்னா, கண்டிப்பா ஸ்டாக் மார்க்கெட்லயும் அது ரிஃப்ளெக்ட் ஆகும்னு பார்க்கலாம். எஃப்ஐஎஸும் உள்ள வரதுக்கு கண்டிப்பா ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கும். ஓகே. மார்க்கெட் பத்தி நெறைய விஷயங்கள சொன்னீங்க. ரொம்பவே நன்றி. தேங்க் யூ.